ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி அமையும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி @IAM அப்படின்னு போட்டு சேர்த்திக்கிங்கன்னா போதும். உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா @IM மீனம் அப்படின்னு போடலாங்க. அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி @IM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்து எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் உயர்ந்த நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை அடைய முடியும் நண்பர்களே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் உங்களது தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி தினங்க. மேலும் பங்குனி உத்தரம் இன்று தினம் காலை 10:20 ஆரம்பிக்கிறதுங்க. 2 நாட்களுக்கு பங்குனி உத்தரம் இருக்குது. இந்த பங்குனி உத்தரத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், அது மிகச்சிறப்பு வாய்ந்தது. மேலும் முருகன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு ஆகியவற்றையும் செய்யலாம் நண்பர்களே. இன்றைய தினம் காலை 10:20 ஆரம்பித்து நாளை காலை 11:50 வரை உத்திர நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் மாலை 4:55 வரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைய தினம் மாலை கிட்டத்தட்ட 4:55க்கு பிறகு ராசிக்குள் நுழைகிறாருங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு செல்வாக்கு உயரும் நாளாக, ஒரு கெத்தான மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க. இன்றைய தினம் சில சுப செலவுகள் ஏற்படுங்க. சந்தோஷமாக நீங்கள் செலவு செய்து உங்களது பணம் செலவானாலும் கவலைப்படாமல் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் புன்னகையோடு இருங்கள். உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அனைவரிடமும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக புன்னகையோடு பழக வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு புன்னகையே மருந்தாக அமையும் நண்பர்களே. இன்றைய ரொம்ப ஓப்பன் டைப்பாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசுவீங்க நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு உயரும், நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது நண்பர்களே. குடும்பத்தில் இன்றைய தினம் கண்டிப்பாக ஒற்றுமை மற்றும் அமைதி, மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. உங்கள் பேங்க் பேலன்ஸை இப்பொழுது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்கள் வங்கி சேமிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அனைத்து விதமான காரியங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப வலுவாகவே இருக்கு நண்பர்களே. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் மாறுபட்ட சில அப்ரோச் மூலமாக தீர்வு காண முடியும். இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையும் நண்பர்களே. இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். நல்ல ஒரு புரிதல் உங்களது வாழ்க்கை தொழிலுடன் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிதாக திருமணம் பேச்சுவார்த்தைகள் நீங்கள் ஏற்பாடுகள் செய்யலாம். அது குறித்த முயற்சிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு உறுதியாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால விவாக பேச்சுகள் முடிவாகுங்கிறதுனால அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால நீங்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம்
காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்க. காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை. இன்றைய தினம் நீங்கள் உங்களது வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு உங்களது மனக்குறந்த காதலருடன் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாமல் வாக்குவாதங்கள் இல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நண்பர்களே. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அப்படி ஏதாவது மாறுதல் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அமைதியாக இருந்தது நல்லது. இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்தினால் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் நண்பர்களே. எனவே மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெவ்வேறு வகையில் பெருகக்கூடிய ஒரு யோகத்தை இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் மூலமாக நீங்கள் பெற முடியுங்க. இந்த தினம் பாதியில் நின்று போன சில பெண்டிங்கான வேலைகளை முடிப்பீங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதன் மூலமாக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. ஆர்வம் நிறைந்து காணப்படுவீங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே. ஆனால் மற்றவங்க கூட பழகும்போது தேவையில்லாத விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுவது இன்றைய தினம் நல்லது. இன்றைய தினம் மேக்சிமம் கடன் வாங்குறதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. கடன் பிரச்சனைகள் மூலமாக தான் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கடனை இன்னைக்கு வாங்க முயற்சிகள் மேற்கொள்ளாதீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நண்பர்களே, நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல நன்மைகள் உண்டுங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அனைவருமே நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலோடு இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் நம்பர் 9 யூஸ் பண்ணுங்கள். 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல ஒரு புரிதலுடன் இருக்குங்க. வாழ்க்கை துணையை நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதேபோல் உங்களது வாழ்க்கை துணையும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வலுவாகவே இருக்குங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா சில வித்தியாசமான அப்ரோச் மாறுபட்ட அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் தீருங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில் அமைது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. யாருடனும் எந்த விதமான சூழ்நிலையும் வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதிலிருந்து வெளியே வந்துடுறது நல்லது. இன்றைய தினம் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுறது மூலமாக வியாபாரத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே வியாபாரிகள் அதை மனதில் கொள்ள வேண்டும், வாதங்களை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் வெவ்வேறு வகையில் பெருகுங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். புதுசாக நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.